எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கான ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டெசர்ட் ரெசிபி பார்க்க போகிறீங்க. இது ஃபலூடா கஸ்டர்ட் புடிங். இந்த ரெசிபியில் நான் வீட்டில் செஞ்ச ரோஸ் சிரப் பயன்படுத்தி இந்த ரெசிபி நான் செஞ்சுருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து செய்யலாம். ஸோ வாங்க இந்த அருமையான டெசர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபலூடா கஸ்டர்ட் புடிங் செய்ய முதல்ல சப்ஜா விதைகளை ஊற வைக்கணும். பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதைகளை போட்டு அரை கப் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. புட்டிங் அசெம்பிள் பண்ணும்போது எடுத்துக்கலாம். அடுத்து ஃபலூடாக்கு தேவையான சேமியா ரெடி பண்ணுங்க. சாஸ்பேனில் 2 கப் தண்ணி ஊற்றி அரை கப் சேமியா போடுங்க. சேமியா ஃபுல்லாக வேகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. சேமியா வெந்துருச்சு, வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. அடுத்து கஸ்டர்ட் செய்ய பேன்ல 500 ml பால் ஊத்துங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால். பால் கொஞ்சம் கொதிச்சதும் இதுல ரோஸ் சிரப் ஊற்றணும். இது ஹோம்மேட் ரோஸ் சிரப். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவு ரோஸ் சிரப் ஊற்றிக்கோங்க. ரோஸ் சிரப் ஊற்றின உடனே பாலோட நிறம் மாறிடுச்சு. நல்ல ஒரு லைட் பிங்க் கலரில் இருக்குது. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்கு இல்லையா? நான் தனியாக சர்க்கரை எதுவும் சேர்க்கலை. ரோஸ் சிரப்பில் இருக்கிற இனிப்பு போதும். இதில் வேக வச்ச சேமியா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து கஸ்டர்ட் செய்ய சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டு 1/4 கப் பால் ஊற்றி கட்டி இல்லாமல் கரைக்கணும். நான் பிங்க் கலருக்காக ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் யூஸ் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் பவுடர் கிடைக்கலன்னா வெனிலா கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். கரைச்ச கஸ்டர்ட் பவுடரை சாஸ்பேனில் ஊற்றி பாலோட மிக்ஸ் பண்ணுங்க. கஸ்டர்ட் ஊற்றுனதுக்கப்புறம் கைவிடாமல் கிண்டணும், இல்லைன்னா கட்டி தட்டிடும். கஸ்டர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகும். சரியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கிண்டுங்க. இப்போ கஸ்டர்ட் திக்காயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கஸ்டர்ட் புடிங்கை அசெம்பிள் பண்ணலாம். நான் 2 கிளாஸஸ் எடுத்திருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரோஸ் சிரப் ஊற்றுங்க. அடுத்து ஊற வச்ச சப்ஜா விதைகள் 2 டீஸ்பூன் அளவு போடுங்க. ஒருவேளை உங்களுக்கு சப்ஜா விதைகள் இல்லைன்னா பரவாயில்ல, அது இல்லாமலும் இந்த கஸ்டர்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே ஃபலூடா கஸ்டர்டை ஊற்றணும். கஸ்டர்ட் ஆறதுக்குள்ளே இதை செய்யணும், இல்லைனா கஸ்டர்ட் செட் ஆகிடும். அடுத்து இதை 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணுங்க. 4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃபலூடா கஸ்டர்ட் நல்லா செட் ஆயிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மேலே கொஞ்சம் நறுக்கின நட்ஸ், செரி பழம் இதெல்லாம் வச்சு கார்னிஷ் பண்ணுங்க. சுவையான அழகான ஃபலூடா கஸ்டர்ட் புடிங் இப்போ ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வாவ், ஃபலூடா கஸ்டர்ட் புடிங் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல. டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த சப்ஜா விதைகள் கிடைக்கலன்னா அது இல்லாமல் கூட நீங்கள் அதை செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.